எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி 2 விதமான பிரசாத ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறோங்க. அதுக்காக 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துங்க. வானிலையில் போட்டு நல்லா இது மாதிரி நிறம் மாறுற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பாசிப்பருப்பை ஒரு கிண்ணிக்கு மாற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம இன்றைக்கி பொங்கல் அரிசி போடாமல் அவல் சேர்த்து செய்ய போகிறோங்க. அதுக்காக 2 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறமாங்க இந்த பருப்பை நல்லா 2-3 தடவை அலசிட்டுங்க. குக்கருக்கு மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பருப்பு வேக வைக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அவலையுமே 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வச்சுக்கோங்க. பருப்பு வெந்து வர்றதுக்கும் நம்மளுடைய அவல் நல்லா ஊறி வர்றதுக்கும் சரியாக இருக்குங்க. பாருங்கள், நமக்கு பருப்பு மலர வெந்து வந்திருக்கு. இதை ரொம்பவுமே நம்ம உடச்சி விட தேவையில்லைங்க. வாங்க இப்போ இந்த பொங்கலை நெய்யில் டைரெக்டாக எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதில் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இது எல்லாமே போட்டுங்க நல்லா இதை நெய்யில் வறுத்துக்கிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமாங்க வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பை அதில் இருக்க தண்ணியோடு இந்த நெய்யில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம இன்றைக்கி அரிசி இல்லாமல் செய்கிறதுனால இந்த பருப்பு நெய்யில் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 2 கப் அளவுக்கு அவல் இருக்குது பாருங்கள், அதையுமே சேர்த்துக்கிறோம். அவல் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம விடாமல் கிளறி விடும் பொழுது பருப்போடு அது நல்லா கலந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கிறோங்க. வெள்ளை பவுட்ரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 கப்பு எச்சா சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் எல்லாம் நல்லா கலந்து இது மாதிரி ரெடியானதுக்கப்புறமாங்க இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் விட்டுருங்க. அப்பப்போ இது மாதிரி கிளறி மட்டும் விட்டுக்குங்க. இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு பொங்கல் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜிலுங்க ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றினோம்னா அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயும் சாப்பிட்ற சக்கரை பொங்கலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காதுங்க. நம்மளுடைய இந்த அவல் நல்லா ஊறி மென்மையாக மாறிடுங்க. அதனால் பொங்கல் சுவை அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ 2வது பிரசாத ரெசிபியான தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்காக 2 கப் அளவுக்கு அரிசியை 1 மணி நேரம் போல் ஊற வச்சு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி குக் பண்ணி எடுத்த இந்த ரைஸை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கணும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிண்ணியோ கிளாஸோ அதில் தாங்க எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இந்த கிண்ணியில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு அரிசியை ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசியை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம பாலையும் அளந்து எடுத்துக்கிறோங்க. நம்ம 5லேருந்து 6 கப்பு வரைக்குமே பால் சேர்த்துக்கலாம். நல்ல க்ரீமியாக தயிர் சாதம் கிடைக்கும். பாலை ஒரே சமயத்தில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ பால் சாதத்தோட எல்லா பகுதியிலையும் நல்லா நமக்கு கலந்து கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 6 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நல்ல க்ரீமியாக தயிர் சாதம் வரணுங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, கலந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்க்க முடியாதுங்க. ஏன்னா சாதம் சூடாக இருக்குது. அதுக்குள்ளே இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயிலங்க எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். இதில் என்னென்ன தாளிப்பு பொருட்கள்லாம் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, உளுந்து, ஜீரகம், அதே போல் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது 4ஐயும் போட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாங்க இதில் ரொம்ப கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா பெருங்காயத்தூள் போடுறோங்க. இந்த வாசனை ரொம்பவுமே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தில். 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியுமே அதில் சேர்த்துக்கிறோம்.
எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா இல்லாட்டி பச்சை மிளகா இதை வந்து நறுக்கி சேர்த்துக்குங்க. இது எல்லாம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில்ங்க ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வந்து போட்டுங்க நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து அதனுடைய நிறம் மாறாமல் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி வதக்கின இந்த எல்லா பொருட்களையுமே அப்படியே நம்ம வந்து பால் கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாதத்தில் வந்து கொட்டி கிளற போகிறோங்க. பாருங்கள், சாதம் வந்து பாலை வந்து நல்லா உறிஞ்சி நமக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தாளிப்பை வந்து அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். தயிர் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இந்த பாலோடு சேர்த்து கலந்து வைக்கும் பொழுதுங்க அந்த காரம் எல்லாம் வந்து சாதத்தில் இறங்கி நம்ம தயிர் சேர்த்து சர்வ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த தயிர் சாதத்தோட ருசி அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம இந்த சாதம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சேர்க்காம கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பாக இருக்கையில் இந்த தயிர் சேர்த்து கலந்து வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நல்ல க்ரீமியான தயிர் சாதம் வந்து பிரசாதமாக படைக்கிறதுக்கு ரெடிங்க. இது மாதிரி பால் சேர்த்து கலந்து அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து செய்கிற இந்த மெத்தடில் தயிர் சாத பிரசாதம் செய்யும் பொழுதுங்க அதில் வந்து புளிப்பு ஏறாமல் நமக்கு நல்லா செட் ஆகி அருமையான தயிர் சாதம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு 2வது பிரசாதமான தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய 2 விதமான பிரசாத ரெசிபீஸ் வந்து நம்ம பார்த்தோங்க. நீங்களும் இதே அளவுகளோட கண்டிப்பாக இந்த பிரசாத ரெசிபீஸை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.